நீங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் அது ஈக்குவேஷனோட உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சில கான்செப்ட் இன்னைக்கு நடத்தல. ஏன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்ல வேணும். அத நான் சொல்லல. ஏன்னா இன்னைக்கு சண்டே உனக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலா கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஃபார்மல் மேப்பிங் தெரிஞ்சது எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டுல நம்மளுக்கு ஒரு 3 கான்செப்ட் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும், மேனிபுலேஷன் எப்படி இருக்கும், அண்ட் ரொட்டேஷன் எப்படி இருக்கும். சரிங்களா? இதனோட கான்செப்ட். அண்ட் இன்வெர்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸ்பொனன்ஷியல் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுங்கிற கான்செப்ட்டுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கானு. இது வரைக்கும் ஒரு பாட்டு. அடுத்து பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எது அப்ளிகேஷன் இல்லை, இது நார்மல் மட்டும் இருக்குது. நம்ம பார்க்கலாம். நான் பெருசா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை பத்தி நான் வந்து கன்ஃபார்மல் மேத்தட் பத்தி பேசல. அதெல்லாம் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பேசிக்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நான் பேசுறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மேப்பிங்லேருந்து இன்னொரு மேப்பிங் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கு ரிகார்டிங் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது தான். அதனுடைய கான்செப்ட் பத்தி நம்ம பேச போறோம். சரி இடகண்ணு. ஓகே சார். சரி, ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க சார் எனக்குலாம் ஈக்குவேஷன் தெரியும் அண்ட் ஆல்சோ அதுக்கு ரிகார்டிங் எனக்கு டயக்ராம் தெரியும் அப்படி சொல்லிக்கிறீங்க. ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் தெரியும்? ஒரு சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன, அது இல்லாத இன்னும் எத்தனை ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்? அப்ப அந்த சர்க்கிள் எப்படிலாம் ரொட்டேஷன் ஆகும்? x squared plus y squared is equal to r squared. x squared plus y squared equal to r squared. அப்ப இந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க அப்சர்வ் இமேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி ஏன் திரும்ப ரிவிஷன் பண்றோம்னா இனி இந்த டயக்ராம் போட்டவே இந்த சாப்டர் முடிஞ்சது. டயக்ராமும் டெரிவேஷனும் போட்டவே இந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே சாப்டர். ப்ரீவியஸ் படிச்சிடும் மாடலோ 1 மாடலோ 2 சேர்த்து ஒரே சாப்டர். பட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து தனித்தனி சாப்டராக கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. ரொம்ப ஈஸியானதுக்கு ஒரு டயக்ராம் தெரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஆர் ஸ்கொயர்டுன்னு. அப்போ இது என்னவா இருக்கும்? இது 6, இது 6 கரெக்டாக. இது வந்து எல்லாமே -6 வரும். இது வந்து -6 வரும். இது வந்து +6 வரும். சரிங்களா? சரி, நீங்க சொன்ன ஈக்குவேஷன் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் சர்க்கிளுக்கும் பொருந்துமா இல்ல ஆரிஜினுக்கு உண்டான சர்க்கிள் மட்டும் பொருந்துமா? நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா? சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம டக்குன்னு இதை தான் சொல்லுவோம். பட் இது என்ன ஆரிஜினுக்கு மட்டும் தான் பொருந்தும். ரேடியஸ் வந்து r. சரிங்களா? இப்ப வேற ஈக்குவேஷன் என்ன தெரியுமா சர்க்கிளுக்கு? அனதர் ஈக்குவேஷன் அனதர் ஃபார்மேட் ஆஃப் சர்க்கிள் என்ன தெரியுமா? சர்க்கிள்னா ரவுண்டா தான் இருக்க போகுது. பட் பிளேஸ் மாறுறதுல இருந்து எல்லாமே மாற்ற வேணும். அப்படிங்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. பட் நான் இப்போ சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் bb ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். இது வித் ஆரிஜின்னா இது எடுத்துக்கீங்க. சரிங்களா? ஆரிஜின்னா இது எடுத்துக்கீங்க. இது சென்டர் பாயிண்ட் எனி டைப் ஆஃப் சென்டர் பாயிண்ட் a, b. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எந்த வேல்யூ வரதாலும் நம்ம இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஃபார்மேட். ஓகேங்களா? எப்படியாப்பட்ட சர்க்கிள் வந்தாலும் நம்ம இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இது ஆரிஜின் மட்டும் ஃபார்ம் பண்ணி சர்க்கிள் வராது. இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எங்க வேணா இருக்கலாம் சர்க்கிள். கரெக்ட்டுங்களா? ஏ பி வேல்யூ பொறுத்து ஏ வேல்யூ பி வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா இது எப்படி வேணா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? நான் மேபி ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் சைடு எடுக்கிறேன். ஏ வேல்யூ இங்க பி வேல்யூ இங்க. அப்ப இங்க வச்சுட்டு இது சென்டர் பாயிண்டா வச்சுட்டு சர்க்கிள் எவ்வளவு ரேடியஸ் வந்து 6. அப்ப ரேடியஸ் வந்து 6னால அந்த 6ங்கிற ஒரு பாயிண்ட் வச்சு நான் சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? 6ஓட வேல்யூ எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. அதனால நான் ஒரு ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் வச்சு நான் டிரா பண்ணிட்டேன். சரி இடகண்ணு. அப்ப ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் வித் ஆரிஜின்னா இந்த ஃபார்முலா, வெறும் ஜெனரல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா. மேக்ஸிமம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். நானா இருந்தாலும் சில ப்ராப்ளத்தை வந்து இதை யூஸ் பண்றாங்க. பட் நம்மளோட மெயின் கான்செப்ட் இதுதான் நம்மளோட. இங்க பாருங்க ஆரிஜின் என்னவோ a0 b0 இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்ப வேற எனர்ஜி பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருந்தாலும் நம்ம இதை அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? கண்டிப்பா நான் பேசுனதுல நான் சொன்னதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? அப்ப சர்க்கிளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப சர்க்கிளோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இந்த சர்க்கிள் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன் எடுத்து முட்டி அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம பார்க்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் மாடல முடிச்சிட்டோம். செகண்ட் மாடலுக்கு ஒரு சில கான்செப்ட்ல சர்க்கிள் வரும். தேர்ட் மாடலோ போயிட்டுனா இந்த சர்க்கிள் வச்சுதான் தேர்ட் மாடலாவே இருக்குது. இந்த சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணி எக்ஸாக்டா ட்ரா பண்ணி பழகிட்டா அவன் என்ன கொடுக்குறான் என்ன கான்செப்ட் மெயினா எனக்கு இந்த ரெண்டாவது கான்செப்ட் நல்லா கிளியர் ஆயிக்கும். இதை வச்சுதான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போறோம். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் நீ நல்லா கிளியரா புடிச்சிட்டாவே மாடலோ 3 கம்ப்ளீட்டட் ஆகணும். இந்த சர்க்கிள் வச்சு நம்ம ப்ராப்ளத்தை அந்த மாடலோ ஈஸியா முடிச்சிடலாம்.
மாடுலோ 3. ம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? ம்ஹ்ம். இல்ல. சரி. அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? லைன் ஈக்குவேஷன் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். என்னென்ன ஈக்குவேஷன் தெரியும்? ஜெனரல் ஃபார்ம். y = mx. சூப்பர். y = mx plus c. இதை வச்சு ஸ்லோப் எப்படி வருங்கிறத வச்சு நம்ம போடுறோம். Another equation ax plus by plus c = 0. Another equation x by a, y interpret and x interpret ஓட கான்செப்ட் equal to 1. சரிங்களா? ம். இது லைன் உங்களுக்கு நார்மலா தெரியும். அவங்க x and y எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்க இப்படி ட்ரா பண்றதோ இல்லை இப்படி வருதோ அது லைன் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வருதோ அந்த ஈக்குவேஷன் பொறுத்து மாறும். பட் இங்க எக்ஸாக்டா அனதர் ஒரு மீனிங் இருக்குது. இந்த நீங்க ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் சொன்னாலும் இதை வச்சு நான் சொல்லிடுறேன். y = mx plus c வந்து xங்கிறது வேரியபிள் இருக்கும். அந்த c இருக்குது பார்த்தீங்கன்னா c வந்து y இன்டர்பெட். அந்த y பை இன்டர்பெட் 0 ஆச்சுன்னா y = mx ன்னு வரும். அது m = 1 ஆச்சுன்னா வெரி x ன்னு வரும். சரிங்களா? y = x வச்சு நிறைய கிராப் நம்ம ட்ரா பண்ணுவோம். y = x, y = 2x, y = 3x. அந்த ஸ்லோப்போட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மேனிபுலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும். சரிங்களா? டிகிரி வந்து நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும். சரியாடா கண்ணு? அப்ப y = xங்கிற லைன் எப்படி போகும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டா புரிஞ்சுங்க. 45 டிகிரி 45 டிகிரி ஃபார்ம் ஆயிட்டு போகும். சரிங்களா? இது ரெண்டுக்கு லைன் பிட்வீன் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 45 டிகிரி இருக்கும். சரிங்களா? இது என்னது 45. இது எக்ஸாக்டா y = xங்கிற லைன். அப்போ y = 2xங்கிற லைன் இங்க வரும். y = 3xங்கிறது இங்க வரும். y = 4x இப்படி வரும். சரிங்களா? அப்படியே ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிடும். சரிங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல என்ன டவுட் இருக்குங்களா இப்ப பேசுனதுல? சார் y இன்க்ரீஸ் ஆகும்னா என்னது சார்? தட் மீன்ஸ் y = x னா ஒரு பிரச்சனை கிடையாது. y = 2x போட்டா, y = 3x போட்டா எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். m ஸ்லோப் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஆனா அது லைன் இதே ஃபார்மேட் தான் வருங்கறியா? ட்ரா பண்ணி பாரு. இப்ப இங்க 1 இங்க 1 பிரச்சனை கிடையாது. இங்க பாயிண்ட் வரும். இது இங்க 1 இங்க 2 இருக்கும்போது போது என்ன ஆகும்? இங்க ஒரு பாயிண்ட். அப்ப இது 45 டிகிரி வருமா? இது 45 டிகிரி வருமா? இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? சரி, இது பாயிண்ட் தப்பா செக் பண்ணுங்க. ஒரு டேபிள் போடுறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு டேபிள் போடு. x y x1 y1 x2 y2 x3 y3 அப்படிங்கும்போது இந்த லைன் என்ன ஆகும்? எக்ஸாக்ட் ஈக்குவல் பாயிண்ட். இது 1 இது 1. அப்ப லைன் என்ன இப்படி போகும். கரெக்டா? எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு இப்படி போகும் லைன். கரெக்ட்டுங்களா? அதே பாரு இப்ப நான் போடுற பாயிண்ட் 2xக்கு போடுறேன். அப்ப x1னா 2, y2னா x2னா இது 4, இது 3னா 6. கரெக்ட்டுங்களா? அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு வாங்க. ஓகே, y = 2x. ஆமா. அப்ப என்ட்ரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க. அது அனலைஸ் பண்ணிக்க. நான் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி தான் நானும் போடுறேன். இங்க 1ங்கிற பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் இங்க பதிலா எங்க வருது? இங்க வருது. இங்க பாருங்க. எக்ஸாக்ட்டா இங்க வருது. அப்ப 2ன்னு எங்க வருது? இங்க பாருங்க. 2ன்னா நம்மளுக்கு 4க்கு போயிடுது. 3க்கு கூட போகல. 4க்கு போயிடுது. இங்க பாருங்க, இங்க போகுது. அப்ப லைன் பாருங்க. இப்படி போற லைன் எப்படி போகுது? இப்படி போகுது. மேல போகுது பாத்தியா? இப்படி ஸ்ட்ரைட்டா மேல. அப்ப இது 45 டிகிரிங்கிறது ஓகே. இது 45 டிகிரி வருமா? ஆங்கிள் மாறுமா மாறாதா? புரியுதா? ஆங்கிள் அதிகமாயிரும். ஓகே. புரியுதுல்ல? அதனால தான் சொன்னேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்கன்னு. இது எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது செகண்ட் மாடலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள்ல வந்துடும். இது ரிகார்டிங்க நம்ம இதுல பார்க்க போறோம். டக்குன்னு உனக்கு பேரபோலாவோ இல்லை மற்றதோ உனக்கு தேவை கிடையாது. 3D டயக்ராம்லாம் உனக்கு தேவை கிடையாது. ஒன்லி 2D டயக்ராம் தான். எக்ஸ் ஒய் வச்சு தான் பேச போறோம். அப்போ ஒன்லி டிஸ்கஷன் ஆன் த எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்லி. சரிங்களா? இதுல இப்ப பேசுனதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லு. இல்லைன்னா இதை வச்சு நான் வந்து எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன சொல்லிக்கிறான்? டிரான்ஸ்பரமேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. டிரான்ஸ்பரமேஷனுக்கு மீனிங் என்ன? என்ன பண்ண வேணும் அப்படிங்கிற உனக்கு ஒரு ஐடியா தெரியுமா? சொல்றேன்னு. டிரான்ஸ்பரமேஷனோட மீனிங் என்ன? என்ன கடற்கன்னு சொல்லி பார்க்கணும் நிறைய. இன்னைக்கு நார்மலா ஈஸியான தான் நடத்த போற. கஷ்டமானதான் நாளைக்கு தான். கஷ்டங்கிறது இல்லை, கான்செப்ட் அதிகமா இருக்கும் போது அவ்வளவுதான். டிரான்ஸ்பரமேஷனோட மீனிங் என்ன? என்ன நடக்கும்?
அப்படியே சொல்ற கண்ணு. சார் தெரியல சார். ஏய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கிலீஷ் மீனிங் தெரியாதா உனக்கு? தெரியும் கபிலேஷ், ஏன் தெரியாதுங்கிற டேய். சார் சேஞ்சிங். அவ்வளவுதான், இந்த வேர்டு தான் உனக்கு கேட்டு சேஞ்சிங் ஆகும். இங்க என்ன இருக்குது, எப்படி சேஞ்ச் ஆகும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். சேஞ்சிங்னு ஒரு வேர்டு சொன்னேன்ல, அதாவது கோதுமை பார்த்துருப்ப, கோதுமை இருக்குது, கோதுமை வந்து அப்படியே வச்சு நம்ம இது பண்ண முடியாது. கோதுமை மிஷின் விட்டு அரைச்சினா உனக்கு வந்து மாவு கிடைக்கும், கரெக்டா? மாவா கிடைக்கும். அந்த மாவை வந்து நம்ம மாவா வச்சுருந்தா இது மாதிரி சாப்பிட முடியாது. அது சப்பாத்தியோ பூரியோ செய்யும் போது நம்ம வந்து சாப்பிட முடியும். அப்போ ஒரு கோதுமையா இருந்தா உனக்கு இது ஆகாது. அதை வந்து மாவா அரைச்சுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா? ஒரு கோதுமையை மாவா மாத்துறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாவு சப்பாத்தியா பூரியா மாறுறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவ்வளவே வேணாண்டா. நம்ம தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்குது, என்னது? கல்லா வச்சா கல்லாதான் இருக்கும். அதை டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாத்துறாங்க. ஒரு கல்லை வந்து என்ன மாத்துறாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாத்துறாங்க. ஒரு சிலையா வடிக்கிறாங்க. அது சிலையா வடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகுது, கடவுளா நினைச்சா கடவுள், இல்ல நம்ம வேற என்னாச்சும் சிலை வடிச்சு அது மேபி ஏதாச்சும் அனிமல்ஸ் எதுலயோ வேணா நம்ம டிராப் பண்ணி நம்ம கல்லை மாத்தலாம். அப்போ ஒரு கல்லை வந்து நம்ம கல்லா வச்சா மதிக்க மாட்டோம், கரெக்டா? ஒரு கல்லா இருந்தா மதிக்க மாட்டோம். பட் அந்த கல்லை வந்து செதுக்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அது கடவுளாகவோ அது வேற உருவமாகவோ மாற்ற முடியும். அப்ப என்ன பண்றாங்கிறது தான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐடியா புரியுதா? இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை, இது நம்ம ஈஸியான நார்மலான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஓகே. சரி ரகனே, இங்க என்ன காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ல எதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது? மேப்பிங்ல காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அண்ட் மேப்பிங்ல இது எதுக்கு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பத்தி பேசுறாங்க? ஒன்றும் இல்லடா கண்ணு, நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு என்ன நோட் பண்ணுவோம், x + iy wங்கிறாங்க. மேக்ஸிமம் நாங்க படிக்கிறது வந்து ஒமேகா தான், சரிங்களா? வச்சுக்கோங்க, இது எனக்கு u + iv. சரி, இது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, பார்த்தலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உனக்கு ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன். புரியலைன்னா உடனே புரியலேசான்னு சொல்லு, புரிஞ்சுச்சுன்னா ஓகேசான்னு சொல்லிடுறேன். சரிங்க, ஒரு சின்ன ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்றேன். உனக்கு வர சிலபஸ்க்கு உண்டான ப்ராப்ளத்தையும் ஸ்டார்ட் பண்றேன். எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இதை பார்க்கலாம். சரிங்களா? நல்லா பார்த்துக்க, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான், இது உங்களுக்கு 10 மார்க்குள்ளே இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். இது ஈஸியான ப்ராப்ளம் போகிற, கொஞ்சம் வேற மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 10 மார்க்லேயே கேட்பாங்க. சரிங்களா? ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த சர்க்கிள்ன்ட்டா. ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் சொல்லிட்டான் பாருங்க, அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒமேகா ஈக்குவல் டு 3z. ஓகேவா? எழுதிக்க, கண்டிப்பா எழுதிக்க. Find the image of the circle modulus of z equal to 2. Modulus of z is equal to 2. சார் சஷ்வதாக்கு இந்த டைம் மார்க்ஸ் இல்லையா சார்? புரியல, என்ன சொல்றாங்கன்னு? சஷ்வதாக்கு இந்த டைம் மார்க்ஸ் இல்லையா? எனக்கு என்ன பேசுனே புரியல, கரெக்டர்னு கேக்குது. சஷ்வதாக்கு சார் என்ன கப்ளேஷ், எனக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்ன ஒரே நிமிஷம் சார், கரெக்டர்னு கேக்குற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. இல்ல இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுப்பா. ஓகே, ஒண்ணும் இல்ல சார், சஷ்வதாக்கு மேக்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஓ அப்படியா, நான் என்னடா புதுசா கேட்க இல்ல, அது இது கரெக்டா மேக்ஸ் தேடி இருக்காதுடா, அதனாலதான் நீங்க இந்த செமஸ்டர்ல ரெண்டு பேப்பர் படிச்சிடுறீங்க. ஓ அப்ப அவ்வளவுதான். ஆக்சுவலா 5th செமஸ்டர்ல படிக்கணும். 5th செமஸ்டரோட மேக்ஸ் வந்து மாத்திட்டு இப்பவே உங்களுக்கு 2 மேக்ஸ் வச்சிடுறாங்க. ஓகே சார். ஒரு சில யூனிவர்சிட்டில பார்த்தா 4th செமஸ்டர்ல இருக்கும் 2 மேக்ஸ். அவ்வளவுதான். ஏன்டா என்னாச்சு? சும்மா கேட்டேன் சார். ஓகே நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் படிச்சிட்டோம்ல, மறுபடியும் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஆல்ரெடி அவங்க 2னா 5 மேக்ஸ் படிச்சிட்டாங்க. இப்போ நீ 4வது மேக்ஸ் படிக்க போற. இந்த செமஸ்டர் முடிச்சா நீ 4 மேக்ஸ் படிச்சிருவே. அடுத்த செமஸ்டர் வரைக்கும் உனக்கு இருக்கு மேக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கு. ஓ ஓகே. ஒரு சில யூனிவர்சிட்டில பார்த்தீங்கன்னா 6 மேக்ஸ் வச்சிருப்பாங்க, M6 வரைக்கும் இருக்கு ஒரு சில யூனிவர்சிட்டில. ஓகே. உங்களுக்கு தான் 2 பேப்பர் மெர்ஜ் பண்ணிட்டாங்களா, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தனி பேப்பர், கிராப் தியரிங்கிறது தனி பேப்பர்.
உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதனால 3 பேப்பர் ஆயிருங்க. இந்த செம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, கிராப் தியரி சேர்த்து 2 ஒரே பேப்பர் வச்சாங்க. அது வெயிட்டேஜ் அதிகம். அதனால தான் சொன்னேன். ஒர்க் லோட் அதிகம் வெயிட்டேஜ் அதுல. அது முடிக்கங்கடியுமே போதும் போதும் ஆயிரும். 3 பேப்பர் எக்ஸ்ட்ரா இதுல. நீ படிக்கிறது பாத்தீங்கன்னா 3 மேக்ஸ் பேப்பர் படிக்க போற இந்த செமஸ்டர்ல. ஓகே சார். சரி ஓகே நம்ம பார்க்கலாம். அது நம்ம பார்க்கலாம். அது ஏன்னா அப்பதான் வெயிட்டேஜ் உனக்கு தெரியும். அது ப்ராப்ளத்துக்கு போகும்போது தெரியும். சரி இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் த சர்க்கிள். அப்ப சர்க்கிள் ஒரு இமேஜ் இருக்குது. அத வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் மாத்துறாங்க. என்ன ஒமேகா ஈக்குவல் டு 3z மாத்துறாங்க. அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அவனே ஒரு சர்க்கிள்னு சொல்லிட்டு அதனால நான் சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன். இது என்னன்னா இஜெட் வச்சு போறனால இதுக்கு பேர் இஜெட் பிளைன். இதுக்கு பேர் என்னது? இஜெட் பிளைன். இஜெட் பிளைன் இருந்து நான் ஒமேகா பிளைனுக்கு மாத்தணும். சரிங்களா? இதுக்கு பேர் இஜெட் பிளைன். சரிங்களா? அப்ப இஜெட் பிளைன் இருந்து நான் என்னக்கு மாத்த போறேன்? ஒமேகா பிளைனுக்கு மாத்த போறேன். ஒமேகா பிளைனுக்கு மாத்த பிளான் இல்ல பிளைன். ஓகே. சரி. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ணு. அதுதான் டிரான்ஸ்ஃபர். இஜெட்ல இருந்து ஒமேகாக்கு இந்த டயகிராம் என்ன ஆக போகுது? அவ்வளவுதான் தவிர மத்த ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 3z தான சார் கொடுத்திருக்காங்க. என்னப்பா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 3z தான சார் கொடுத்திருக்காங்க. 3z ன்னு கொடுத்துக்கறான். பட் இந்த கண்டிஷன் கல் இருக்குது. கல்ல வந்து நீ சுச்சி போட்டு உடைக்கிறியா இல்ல உளி வச்சு செதுக்குறியா? அதுக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது. அப்ப இவன் கல்லா இல்ல உளியான்னு அதாவது சுத்தியா இல்ல உளியான்னு பார்க்க போறோம். இவன் ஒரு சிலையா வரானா நொறுங்க போறானான்னு பார்க்க போறோம். அப்ப என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறான்? இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு என்ன ரேடியஸ் வந்து 2ன்னு அர்த்தம். சரிங்களா? சர்க்கிள்னால ரேடியஸ் வந்து எவ்வளவு? 2. புரியாதா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. கபிலேஷ் டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு. மாடலஸ் ஆஃப் இஜெட் மேல போணுமா? ஏன் சார் இப்படி புரியல. z பிளேன் ஏன் w பிளேன் ஏன் வாய்ஸ் கரெக்டர்னு கேக்குது உனக்கு? நான் பேச கிளியரா இருக்குதாப்பா? நீங்க பேசுறது கிளியரா இருக்கு. ஒரே நிமிஷம். உனக்கு வாய்ஸ் நம்ம கரெக்டர்னு கேக்குது. அந்த வாய்ஸ் வந்து ஃபுல்லா கிளியரா வாய்ஸ் வரல. அதான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சார் பாக்குறேன். கொரன்னு கேக்குது பேச. சரி இப்போ சார் கேக்குது லோவா கேக்குதுடா. வாய்ஸ் லோவா இருக்குது. வாய்ஸ் கரெக்ட்டா வச்சு பேசு. சார் இப்போ ஓகே கண்ணு. என்னமா கேட்டி சொல்ற கண்ணு? சார் இந்த z பிளேன் w பிளேன் புரியல. டேய் அவன் வந்து சர்க்கிள் கொடுத்தனங்க பாரு இந்த பாயிண்ட் இருக்குதுல. இந்த பாயிண்ட் மீனிங் என்ன? சர்க்கிள் கொடுத்துட்டானா? சர்க்கிள் கொடுத்துட்டானா? அப்ப நான் சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? z ஈக்குவல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? z ஈக்குவல் டு x + iy ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி z ஈக்குவல் டு x + iy. அப்ப மாடலஸ் ஆஃப் x + iy ஈக்குவல் டு 2. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. மாடலஸோட மீனிங் என்ன? √(x² + y² = 2. கரெக்ட்டுங்களா? டேக்கிங் ஸ்கொயர் போட்டா x² + y² = 4. கரெக்ட்டா? சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்துருச்சு. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? சென்டர் பாயிண்ட் வந்து 0,0 ரேடியஸ் வந்து 2. அவ்வளவுதான். இஜெட்டோட டயகிராம் டிரா பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதனால உனக்கு கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலா சர்க்கிள்ன்றாங்க. சர்க்கிள்னா சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து நம்மளோட மீனிங் என்ன? இஜெட் பிளேனோட இது கரெக்ட்டா? இஜெட் பிளேனோட இமேஜ். சரி டக்கனு. ஒமேகா பிளேனோட ஈக்குவேஷன் என்ன வரும் இந்த ஃபார்மேட்டுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். என்ன பண்ணலாம்? பார்த்தலாமா? சரி ஒரே நிமிஷம் கேர்ஃபுல்லா பாரு. given that omega equal to 3z. இதுல என்ன டவுட் இருக்குதா? ஒமேகா வந்து u plus iv ன்னு எழுதலாமா? 3 into z வந்து x plus iy ன்னு எழுதலாமா? அப்ப u plus iv equal to 3x plus I into 3y ன்னு எழுதலாமா? ஒரே நிமிஷம்.
ஏன்டா கண்ணு? சரி எழுதிட்டு இருக்கேன். ஓ எழுதுறியாடா? காமெடியா எழுதிக்கலாம், உனக்கு டைம் கொடுக்குறேன். இப்போ நீ டைம் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கண்டினியூஷன் இருக்காது. நீ ஃபுல்லா ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட எழுதுறதுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். ம். ஓகே, இதுல இருந்து u என்ன? u equal to 3x. v ரியல் பார்ட் ஈக்குவல் 3. பண்றோம். b ஈக்குவல் டு 3y. இதுல இருந்து x equal to என்ன? u by 3. y equal to என்ன? v by 3. இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி, நமக்கு கடைசி ஈக்குவேஷன் என்ன? நமக்கு மேல ஒரு ஈக்குவேஷன் போட்டுக்கிற பாருங்க, x and y ஓட ஈக்குவேஷன். இதான் நம்மளுக்கு கடைசி ஈக்குவேஷன். அப்ப x y அப்ளை பண்ணலாமா? x squared plus y squared equal to 4. கரெக்ட்டா? x squared plus y squared equal to 4. அதாவது x y வேரியபிளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. x, yங்கிற வேரியபிளை நம்ம எதுக்கு மாத்துறதுக்காக இந்த ஒர்க் போடுறோம்? u, v க்கு மாத்துறதுக்காக இந்த ஒர்க் போடுறோம். இதே தானே இந்த சிலபஸ்ல இந்த மேப்பிங் இது ஃபுல்லா இதுதான் இருக்க போகுது. x, y ல x, y இருக்கும். ஒமேகா பிளேன்ல u, v இருக்கும். அப்ளை பண்ணிடலாமா? u by 3 whole square plus v by 3d whole square equal to 4. கரெக்ட்டுங்களா? டவுட்னா உடனே கேட்டுக்கோ. which implies that u squared by 9 plus v squared by 9 equal to 4. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? u squared plus v squared equal to எவ்வளவு? 36. அப்ப இது சர்க்கிளா? யார் இவன்? ஆமா சார். சென்டர் பாயிண்ட் 6. சென்டர் பாயிண்ட் 0,0. 0,0. ரேடியஸ் எவ்வளவு? 6. அவ்வளவுதான். அப்ப இந்த ஓடி போய் இதுக்கு சர்க்கிள் டிரா பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு? ஒமேகா பிளேன் என்னடா வருதுன்னு கேட்கறான். ஏய், நான் இதை வச்சு ட்ரை பண்ணேன், சின்ன சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிள் ஆயிடுச்சு. கரெக்டா? ரேடியஸ் வந்து என்ன 2ங்கிற வச்ச சர்க்கிள் வந்து ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு? 6ன்னு ஆயிடுச்சு. என்ன அப்ளை பண்ணால 3z அப்ளை பண்ணால எனக்கு சின்ன சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிள் ஆயிடுச்சு. ரேடியஸ் என்ன வந்தது? 6ன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுது. அது சின்ன சர்க்கிளா போட்டு இது பெரிய சர்க்கிளா போட்டு. சரியா? அதான் இமேஜா சார்? அவ்வளவுதான். இதுதான். இதை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது என்ன கஷ்டம்? இப்போ இந்த இமேஜும் கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து இஜெட் பிளேன்லேருந்து ஒமேகா பிளேனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? ஒமேகா ஈக்குவல் 3z அப்ளை பண்ணாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு இது ஆகுது. இதே வேற டிரான்ஸ்ஃபார்ம் போட்டால் வேற டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் முக்கியம். நீ அதை சொன்னல, ஒரு கல்லை வந்து சுவிட்ச் வச்சு ஓங்கி அடிக்கிறியா, இல்லை ஒரு உளியை வச்சு செதுக்கிறியா? உளியை வச்சு செதுக்குன்னா சிலையா கிடைக்கும், சுவிட்ச் வச்சு கடத்தினா நொறுங்கி போயிடும். அதுதான் என்ன அப்ளை பண்ற, இதுக்கு பேரு சுத்தி. நம்ம மெயின் கான்செப்டே வந்தா ஒளியரு. நம்ம சிலை சிற்பியை வச்சு செதுக்கினீங்கன்னா ஒரு வேற மாதிரி அழகா கிடைக்கும். சரிங்களா? அதே வேற மாதிரி செதுக்குனா வந்து அது வேற மாதிரி வரும். புரிஞ்சுதாப்பா? ஒரே நிமிஷம், அந்த ஜெட் பிளேனுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் மட்டும் காட்டுங்க சார். நான் எல்லாத்தையுமே உனக்கு காட்டிடுறேன். புரிஞ்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. நம்ம நோட் பொறுமையா அடுத்தது கான்செப்ட். இங்கதான் மாடுலஸ்னா x²